அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக மக்கள் அனைவரையும் அல்லாவிற்காக நேசிக்கிறேன். அல்லாவின் அடிமை உங்கள் பாத்திமா பேசுகிறேன். மக்களே, ஆதமுடைய மக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகச் சுடர், அல்லாவுடைய ஹபீப், அவர் சொல்லித்தந்த இஸ்லாம், அவர் நமக்கு பரப்பிய இஸ்லாம் மார்க்கம், அல்லாஹ் பரப்ப சொன்ன இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக தன் வாழ்க்கையிலேயே தியாகம் செஞ்ச தியாக சுடர் ஸ்ரீதேவி கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. மக்களே, ஆதமுடைய மக்களே, யோசிச்சு பாருங்க. அவங்க வாழ்க்கையில் 40 வயசுக்கு மேலே அவங்க பட்டது பூரா கஷ்டம், எவ்வளவு கஷ்டங்கள். அல்லாஹ் அரசன் ரெண்டு விஷயத்தை கொடுத்தான், ரெண்டு சான்ஸ். ஒன்று அரசனா வாழுங்க, இல்லை ஏழைகளாக வாழ்ந்து பார்க்குறீங்களா? எது உங்களுக்கு, நீங்கள் எடுக்கிற சாய்ஸை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு அல்லாஹ் சொன்னான். அவங்க எதை தேர்ந்தெடுத்தாக? என் கஷ்டப்படுற உம்மத்துகளோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அவங்க வாழ்கிற வாழ்க்கை முறையத்தை நான் எடுத்துக்கிறேன், நான் கஷ்டப்படுற வாழ்க்கையை எடுத்துக்கிறேன்னு அல்லாட்ட கேட்டு வாங்கினாங்க. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? ராஜாவுடைய வாழ்க்கையை கொடு அல்லான்னு தான் கேட்டிருப்போம். அது கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியாகச்சுடர்னால அவங்க அந்த அந்த எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் அந்த கஷ்டமான சூழ்நிலை எனக்கு தாழலான்னு கேட்டு வாங்கினாங்க. சொல்லித்தந்த மார்க்கம், அவங்க பரப்பிய மார்க்கம் இந்த இஸ்லாம். அவங்க பரப்பிய இந்த மார்க்கத்தை நம்ம எப்படி சிதைச்சிக்கிட்டு இருக்கோம் உலக மக்களே, ஆதமுடைய மக்களே. அவர்கள் இருக்கும்போது எப்படி அவங்க சஹாபாக்களோடு அவங்க எவ்வளவு இஸ்லாத்தை எவ்வளோ பாடுபட்டு பரப்புனாங்க. நம்ம இஸ்லாத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்க பரப்பி அந்த இஸ்லாத்தை நம்ம சிதைச்சிக்கிட்டு இருக்கோம். மக்களே, உலகத்தில் எவ்வளவு தவறுகள் நடக்குது, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை நமக்கு தந்த சான்ஸாக நினச்சிக்கிறேங்க. நான் சொல்லித்தர்றேன் எப்படி அல்லாவை வணங்கி நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும், அல்லாஹ் எப்படி நேசிப்புக்கு நம்ம தகுதியானவளை ஆக முடியுங்கிறத நான் சொல்லித்தர்றேன். எல்லோரும் எடுத்துக்கிறேங்க. உலகம் நம்ம தங்க வந்த இடம். இது கொஞ்சம் காலத்துக்கு நம்ம தங்கிட்டு அல்லாட்ட போய் சேரக்கூடியது தான் நிரந்தரம். அல்லாட்ட தான் நிரந்தரமான வாழ்க்கை. உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு போராடி தான் வாழ முடியும். சோதனைகள், அல்லாவுடைய சோதனைகள் நிறையா ஏற்படும். அதெல்லாம் நம்ம பயந்துடாமல் எல்லாத்தையும் எதிர்கொண்டு நோக்கணும். யார்கிட்ட நம்ம போகணும், யார்கிட்ட கேட்கணும்? உலகத்தில் நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க, உயிர் நண்பர்கள்னு நம்ம பழகுவோம். நம்ம ஒரு பிரச்சனைகள் இருக்க போகும்போது நம்ம நண்பர்கள்ட்ட உயிர் நண்பர் தானேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வெளியே துரியக்கூட விஷயம் மனசுக்குள்ளே இருக்கும். அதை நம்ம உயிர் நண்பர்கிட்ட சொல்லிட்டு நம்மளால் அதை நிம்மதியாக இருக்க முடியாது. நம்மகிட்ட சொல்லிட்டோம், நம்ம நண்பர் தான் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். இன்னொரு மனசு சொல்லும், அம்மாடி நம்பி சொல்லிட்டோமே, வெளியே சொல்லிட்டா என்ன செய்வோம், நம்ம தெரியக்கூடாது வெளியே அப்படின்னு நினைக்கிற சில விஷயங்களை நம்ம இருக்கும், நண்பர்கிட்ட சொல்லியிருப்போம். அதே விஷயத்தை நம்ம நண்பர்கிட்ட சொல்கிறத விட அல்லாஹ் யார் நமக்கு? அல்லாஹ் இறைவன் நமக்கு நண்பன். நீங்கள் பழகி பாருங்கள் அல்லாட்ட. நீங்கள் தனிமையில் இருந்து அல்லாட்ட பேசி பாருங்கள். இறைவன் தான் நமக்கு நண்பன், உயிர் நண்பன். நம்மளை படைத்தவன், நம்மளுக்கு உயிரை தந்தவன், அவனே நமக்கு நண்பன். நம்மளோட விஷயங்களை அவன்கிட்ட ஷேர் பண்ணுங்க. தனிமையில் உட்காந்து அல்லாட்ட பேசுங்க, உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். ஓடி வருவான், அவன் எதிர்பார்க்குறான். நான் படைத்த மனிதர்கள் எனக்கு என்னிட்ட சொல்லாமல் பிரச்சனைகளை உலகத்திலேயே ஓடி ஒவ்வொருத்தரே தேடுறாங்களே பிரச்சனைக்கு தீர்வை. அது கிடைக்குமா? என்கிட்ட கேட்டால் நான் உடனே கொடுப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் எதிர்பார்க்குறான். அல்லாஹ் பக்கம் திரும்புங்க. அல்லாட்ட நீங்கள் தனிமையில் உட்காந்து பேசுங்க, அல்லாட்ட பேசுங்க. உங்களுக்கு பேச தெரியும் அல்லாஹ் யார், அவன் எவ்வளோ பெரியவன், அவன் எப்படி நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அல்லாவே உங்களை நேசிக்க ஆரம்பிப்பான். நீங்கள் அவனை மதித்து அல்லாவை கூப்பிட்டுட்டீங்களே, அல்லாட்ட சொல்லிட்டீங்களே உங்கள் பிரச்சனைகளை, அவனே ஓடி வருவான். உங்களை நீங்கள் தொழுகையாளி இல்லாட்டா உங்களை தொழுகையாளி ஆக்குவான். உங்களை நல்ல அனைத்தையும் செய்ய வைப்பான், அவன் பக்கமே திருப்புவான். அதனால மக்களே, நீங்கள் அல்லாட்டையே ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் நண்பன், நம்ம உயிர் நண்பன். அதை எப்போ ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. இறைவன் மட்டும்தான் நம்ம சொல்கிற விஷயத்தை மறைப்பான். நம்ம நம்பி சொல்கிறது இறைவன்கிட்ட மட்டும்தான், அவனே மறைப்பான். அவனிடமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இத்துடன் மீண்டும் சந்திப்போம், மீண்டும் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.